சொல்லிட்டா. சனகாதிகள் கோபம் வந்துடுது. பெருமாள் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினைப்போ, எப்படி நீங்க வைகுண்டத்துல செல்ஃபிஷா இருக்கலாம்? வைகுண்டத்துல பிரேமைக்கு மட்டும்தான் இடம். உங்களிடத்துல ரஜோகுணம் சமோகுணம் எல்லாம் கலந்திருக்கு. அதெல்லாம் அசுர குணங்கள். அதனால 3 ஜென்மா அசுர இரவையா சபிச்சுட்டா. அப்போ ஜெய விஜயா புரிஞ்சுட்டாரு, நாங்க பண்ணினது தப்புதான், எங்களை மன்னிக்கணும்னு கேட்டுக்கிறா. இப்போ சனகாதிகளும் நினைக்கிறான், நம்ம வைகுண்டத்துல வந்து இப்படி கோபப்பட்டுட்டோமே அப்படின்னு அவன் மன்னிப்பு கேட்கிறா. அப்போ என்னுடைய தப்புதான் அப்படின்னு பின்னாடியே 3வது குரல் வந்தா. யாருன்னு பார்த்தா இளமேக சியாமளனாக பீதாம்பர தாரியாக கௌஸ்துவாங்கித வக்ஷஸ்தலனாக பெருமாள் காட்சி தர. பெருமாள் சொன்னாரா, நீங்க யாருமே இதை பத்தி கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் என்னோட லீலை, என்னோட சங்கல்பம் தான். தேவஜால பார்த்து சொல்ற, அவங்களுடைய ஒவ்வொரு ஜென்மாவும் நான் கூட கூட வந்து அவதாரம் பண்ணி தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு சொன்னார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. முதல் அசுர ஜென்மாவா இரண்யாக்ஷன் இரண்யகசிபுவாகவும், 2வது அசுர ஜென்மாவா ராவணன் கும்பகர்ணனாகவும், 3வது அசுர ஜென்மாவா விவாதம் தந்தவக்ரனாகவும் பிறந்தா. இவருடைய 3 ஜென்மா அசுர பிறவிக்கு பகவான் 4 அவதாரம் எடுத்தார். வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம். வராக அவதாரம் பண்ணி இரண்யாக்ஷனை வதம் பண்ணினார். இரண்யாக்ஷனுடைய சகோதரன் தான் இரண்யகசிபு. இரண்யாக்ஷனை விஷ்ணுதான் வதம் பண்ணினார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இரண்யகசிபு கோபம் வந்துச்சு. நான் இப்பவே தபஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி தபஸ்க்கு போறான். விஷ்ணுவே பகவானையே ஜெயிக்கணும்னா தபஸ் வேணுமே, அதனால தபஸ்க்கு போயிடுறான். பயங்கர தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட வரம் வாங்குறான். என்ன வரம்டா வேணும்னு கேட்ட உடனே இதுக்குதான் காத்துட்டு இருந்தான் இரண்யகசிபு. 40 பக்கம் நோட்ல லிஸ்ட் எழுதி வச்சு மண்பாடம் பண்ண மாதிரி ஒப்பிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டான். பிரம்மதேவனே, நான் காத்தாலையும் சாப்பிடாது, நான் மத்தியானம் சாப்பிடாது, நான் ராத்திரியும் சாப்பிடாது, நான் உள்ளேயும் சாப்பிடாது, வெள்ளையும் சாப்பிடாது, நான் பூமியிலையும் சாப்பிடாது, ஆகாசத்தையும் சாப்பிடாது, நான் எந்த மிருகத்தாலையும் சாப்பிடாது, எந்த மனுஷனாலையும் சாப்பிடாது, உங்களால படிக்கப்பட்ட எதுனாலையும் எனக்கு ஆபத்து வரக்கூடாது, எந்த ஆயுதத்தினாலையும் ஆபத்து வரக்கூடாது, நெருப்பினாலையும் வரக்கூடாது அப்படின்னு டாக்டர் நமக்கு மருந்து எழுதி தரமாய் பிரம்மாட்ட பிரிஸ்கிரிப்ஷன் கேட்கிறாங்க. பிரம்மா மண்டே பிச்சுண்டார். நமக்காக ஒரு தலை, அவருக்கு ஏற்கனவே 4 தலை, மண்டெல்லாம் டர்ன்னு சுத்தருது. சரி, மேல இருக்கிறவன் பார்த்துப்பா, பெருமாள் பார்த்துப்பான்னு நினைச்சிட்டு நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் இரண்யகசிபு ரொம்ப கொழுப்பாகி தேவர்களெல்லாம் போட்டு உதச்சு அவர்கிட்ட ராஜ்யத்தெல்லாம் பிடுங்கி படாத பாடுபடுத்தினான். தேவர்கள் எல்லாம் விஷ்ணு கிட்ட போய் அழறா. பகவான் சொல்றார், அபேஸ்தத்தை காமிச்சு சொல்றார், ஆல்வேஸ் பி ஹாப்பி, எங்க சுவாமி பி ஹாப்பி, எங்களெல்லாம் போட்டு உதைக்கிறான். நீங்க சக்கரத்தை எடுத்துன்னு வாங்கோ, இரண்யகசிபு வதம் பண்ணுங்க, நாங்க எல்லாரும் பி ஹாப்பி அப்படின்னு வந்து என்ன சொல்றான். நோ, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. காலம் தவா பிரதீட்சதே, காலம் வரும்போது நான் அவனை வதம் பண்ணேன். அந்த காலம் எப்போ வரும் அப்படின்னா, அவன் எப்போ பிரகலாதனை இம்சை பண்றானோ அப்போதான் நான் வருவேன். அந்த சுவாமி பிரகலாதன் மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தேவர்கள்லாம் கேட்ட உடனே 30 முக்கோடி தேவர்களும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு தடவை கூட இரண்யகசிபு எதிரில் ஓம் நமோ நாராயணான்னு சொல்ல பயப்படுறா. ஆனா இந்த 5 வயசு பிரகலாதன் 30 முக்கோடி தடவை நாராயணா நாராயணா நாராயணான்னு இரண்யகசிபு தைரியமா சொல்லிட்டு பார்த்து, அதனால பிரகலாதன் தான் மகாத்மா, நான் அவனுக்காக தான் வருவேன் அப்படின்னு பகவான் சொல்றார். எல்லாரும் தேவர்கள்லாம் பிரகலாதன் எப்போ வரப்பான்னு காத்துட்டு இருக்கா. இரண்யகசிபு தபஸ்க்கு போயிருந்தான். அவனோட வைஃப் பேரு கயாத்து. கயாத்துவோட 4வது குழந்தை தான் பிரகலாதன் வயசுல இருக்கான். அப்போ இந்திரன் வந்து அவளை கடத்திட்டு போறான். என்ன பிளான்னா, உள்ள இருக்கிற குழந்தைய அழிக்கிறது. இரண்யகசிபுக்கு குழந்தை பிறந்தா அவன் தேவர்கள் எல்லாம் அழிச்சிடுவான். அதனால கயாத்துவை அழிக்கணும்னு எடுத்து போறான். அப்ப நாரதர் வந்துட்டார். இந்திரா, என்னப்பா பண்ற அப்படின்னு, நான் இங்க அழிக்க போறேன் பிளான் சொன்னோடனே, அப்படிலாம் பண்ணாதப்பா, என்னோட வயத்துக்குள்ள ஒரு சிறந்த பாகவ ஹரிபக்தனான ஒரு குழந்தை இருக்கான், அதனால அப்படியெல்லாம் பண்ண
வச்சு டெய்லி பாகவதம் சொல்லிட்டே இருக்கார். குழந்தை பிறக்கிறது. 5 வயசுனா எல்லாம் போட்டுட்டா. அதனால பாடசாலைக்கு படிக்க போனார். அங்க சுக்ராச்சாரியார் தான் குரு. அவர் தான் நசுர குரு. அவருக்கு ஏற்கனவே பிரகலாதனுடைய பெருமையெல்லாம் தெரியும். பிரகலாதன் அம்மாவை தெரிக்கும் போதே பாகவதம் கேட்டிருக்கான். இவனுக்காக பெருமாள் நரசிம்மாவதாரம் எடுக்க போறார். அவர் குருங்கிறதுனால அவருக்கு ஏற்கனவே தெரியும். நைஸா கிட்ட போய், அம்மி எனக்கு ஒரு வருஷம் எனக்கு ஒரு பெரிய லீவ் வேணும், நான் கொஞ்சம் காஷியெல்லாம் போயிட்டு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் லீவ் போட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இப்போ அவர் நடத்துகிற ஸ்கூலில் யார் டீச்சர் அப்படின்னா சுக்ராச்சாரியாருக்கு 2 பிள்ளைகள், சண்டன் அமர்கண்ணு. இப்போ அவள் தான் அந்த ஸ்கூலில் நடத்துகிறா. அந்த ஸ்கூலில் என்ன பாடம்னா ஹிரண்யகசிபு வேணமஹ இதுதான் பாடம். பாடமே ஹிரண்யகசிபு. பாடத்தெல்லாம் மாத்திட்டா. ஏன்னா ஹிரண்யகசிபு சொல்றான், நான் தானே ஈஸ்வரன், நான் தான் அறிவு காப்பாத்துறேன், நான் தானே உனக்கு சோறு போடுறேன், நான் தான் ஈஸ்வரன் அப்படின்றான். பிரகலாதன் உலகத்திலேயே சிறந்த பக்தி ஹரிபக்தி. மனுஷனா பிறந்த செய்ய வேண்டியது பகவான் இடத்துல பக்தி அப்படிங்கிறது பிரகலாதனுக்கு அம்மா வயத்திலே ஆன பாடம். அவனுக்கு பெருமாளை தவிர வேற யாரையும் தெரியல. நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிடுறான். செண்டாமர்கர்கள்லாம் அவனை பார்த்து சொல்றா, பிரகலாதா நாராயணான்னு சொல்லாதே, நாராயணான்னு சொல்லாதே அப்படின்றா. அவ ஹிரண்யகசிபுக்கு பயந்துட்டு இதெல்லாம் பண்றாளே தவிர அவ நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கா. அவளும் ஹரிபக்தர்கள் தான். சொல்லாதே சொல்லாதே சொல்லாதேன்னு சொல்லி ஒரு நாளைக்கு லட்சமும் பண்ணிடுவா. அவ பிரகலாதன் தான் ஒத்துக்கல. அவன் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால அவன் ஸ்கூலை விட்டு அனுப்பிட்டான். ஒரு சந்தர்ப்பத்துல பிரகலாதன் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது ஹிரண்யகசிபு கிட்டக்க கூப்பிடுறான். ஹிரண்யகசிபு நல்ல பாரு. அவனுக்கு ஹரி மேல கோபமே தவிர அவன் நல்ல தபஸ்வி. ஆனா அவன் பண்ணின ஒரே தப்பு என்னன்னா தபஸ பகவான் இடத்துல பண்ணாம பிரம்மா இடத்துல பண்ணிட்டான். அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, பிரம்மாதான் இருக்கிறதே உயர்ந்த கடவுள், அவருக்கு மேல வேற யாருமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பிரம்மாவையே படைச்சவர் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத அவன் மறந்துட்டான். பிரகலாதனை கிட்டக்க கூப்பிட்டு கொஞ்சறான். ஸ்கூல்ல அழகா இருக்கேடா, இந்த மாதிரியே இருக்கேடா, உயரமாயிட்டியடா அப்படின்னு கொஞ்சறான். அப்போ பிரகலாதன் வெக்கப்படுறான். இன்னும் மூடிட்டு உட்கார்ந்துருக்கான் மடியில. அப்போ ஹிரண்யகசிபு பிரகலாதன் பார்த்து கேட்கிறான், பிரகலாதா ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்க, நீ படிச்சதுலயே நல்லது ஏதோ அதை சொல்லுன்னு கேட்கிறான். கப்ரச்ச கத்தி தாம் வச்ச மன்னியதே சாது என்பவான்னு கேட்கிறான். உடனே குழந்தை ஆரம்பிச்சான். தச்சாது மன்யா அசுலவரியா தேஹினாம் சதா சமுத்விக்னதியாம் அசர்காத் ஹிப்பாத்மபாதம் கிரஹமந்த கூபம் வணங்கதோ யத் ஹரிமாஸ்ரயேத. ஹிரண்யகசிபு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். வணங்கதஹ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான். சந்தோஷப்படுறான். என் பிள்ளை எப்படி படிச்சிருக்காப்பா, ரிஷி மாதிரி இருக்கா என் பிள்ளை, காட்டுக்கு போன்னு சொல்றான். காட்டுக்கு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். ஹிரண்யகசிபு என்ன நினைச்சிட்டு இருக்கானா, காட்டுக்கு போய் ஹிரண்யகசிபு மாஸ்ரயேத அப்படின்னு சொல்ல போறான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஹிரண்யகசிபு பஜனை பண்ணணும்னு பிரகலாதன் சொன்னான்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா பெரிய குண்டை தூக்கி போட்டான் பிரகலாதம். வணங்கதஹ ஹரிம் மாஸ்ரயேத அப்படின்னு சொல்லிட்டான். இவ்வளோ நேரம் கொஞ்ச நேரம் ஹரிங்கிற சத்தம் காதை கேட்டான்னு பிள்ளை தூக்கி வீசிட்டான். குழந்தை கீழே விழறான். அவனோட குடுமையை பிடிச்சி உழுக்கிறான். அவனோட சித்தப்பா ஹிரண்யாட்சனை ஹரிதான் பண்ணா தெரியுமா, விஷ்ணு நம்ம குலத்துக்கே எதிரி. நான் எங்கேயாவது கிடைச்சா கழுத்தை வெட்டலான்னு பார்த்துட்டு இருக்கேன், நீ நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு ஹரிம் மாஸ்டர் ஏதுன்னு சொல்ற பயலை கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டினா. சண்டாமர்கர்கள்லாம் நடுங்கி போயிட்டா. அவளை கூப்பிட்டு திட்டறான். டேய், எவன்டா நீ இந்த பாடத்தை சொல்லி கொடுத்தது இன்னொன்னு அவன் சொல்றா. நீ நாங்க ஹிரண்யகசிபு வேணும்தான் சொல்லி தரோம், ஆனா இப்ப கிளாஸ்ல உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் நாராயணா 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 சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ஹிரண்யகசிபு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் சான்ஸ். நான் எவ்வளவு தப்பா கைட் பண்ணிட்டா, கூட்டிட்டு போய் ஒழுங்கா பாடம் சொல்லி கொடு. உடனே திரும்ப ஸ்கூலுக்கு அனுப்புறான். இப்படியே ஒரு 6 மாசம் போச்சு. திரும்ப பிரகலாதன் வீட்டுக்கு வரான். அப்போ ஹிரண்யகசிபு பிரகலாதன் பார்த்து கேட்கலாம், குழந்தை ஒழுங்கா படிச்சியா,
ஒழுங்கா படிச்சியா அப்படின்னு கேட்கிறான். பிரகலாதன் சொல்ல நல்லா படிச்சுப்பா, நல்லா படிச்சேன். அவன் நினைக்கிறான் எதுக்கு அப்பா திரும்ப ஒழுங்கா படிச்சியான்னு கேட்டுட்டே இருக்கா. போன தடவை சொல்லிட்டோமே காட்டுக்கு போய் ஹரிபக்தி பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறான். பிரகலாதனை பார்த்து கேட்கிறான், நீ படிச்சதுலயே பெஸ்ட் ஏதோ அதை சொல்லுன்னு கேட்கிறான். அவன் நினைக்கிறான் போன தடவையே ஹரிபக்தி பண்ணணும்னு சொன்னோம், ஓ எப்படி பண்ணணும்னு சொல்லல, அதுதான் அப்பா கேட்கிறா அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறான் குழந்தை. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் மார்க்க நிவேதனம். கேட்கிறான், யாரடா ஸ்ரவணம் பண்ணணும், யாரடா கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது திரும்ப ஒரு பாம்பு கொண்டு போட்டான். விஷ்ணோஹா அப்படின்னு சொல்லிட்டான். ஸ்ரவணம் அப்படின்னா பகவானை பத்தி கேட்கறது. எப்படி பரீட்சித் மகாராஜா கங்கரையில 7 நாள் உட்கார்ந்து கேட்டாரோ அது மாதிரி. கீர்த்தனம் ஹரிநாமத்தை சொல்லிட்டே இருக்கிறது நாரதர் மாதிரி. ஸ்ரவணம் கோபிகைகள் மாதிரி எப்போதும் நினைக்கிறது. பாதசேவனம் பகவானுடைய திருவடியில சேவை பண்றது மகாலட்சுமி தாயார் மாதிரி. அர்ச்சனை பண்றது, வந்தனம் நமஸ்காரம் பண்றது, தாஸ்யம் சேவகன் ஹனுமான் மாதிரி சேவகனா இருக்கணும் பகவானுக்கு. சத்தியம் பகவானுடைய ஃப்ரெண்டா இருக்கணும் அர்ஜுனன் மாதிரி. ஆத்ம நிவேதனம் தன்னையே கொண்டு போய் பகவான் கிட்ட அர்ப்பணிக்கிறது அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தியையும் சொல்லலாம், அம்பரீஷ சக்கரவர்த்தியையும் சொல்லலாம். இதுல சுலபமானது ஸ்ரவணம் கீர்த்தனம். இப்படி பக்தி சொல்லி கொடுத்து சிலபஸ் போட்டு கொடுத்ததே நம்ம பிரகலாதன் தான். ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. சுத்தி இருக்கிறவாள்லாம் சொல்றா, நீ இவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது, இவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே இவனை கொண்டு போய் கல்ல கட்டி மலையில இருந்து உருட்டு அப்படின்னு உடனே கொண்டு போய் மலையில இருந்து உருட்டி விடுறார். அப்போ அவன் பிரகலாதன் நெஞ்ச புடிச்சுட்டான். ஏன்னா அங்க அனந்த சயனத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்காராம், அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நெஞ்ச புடிச்சுட்டான். அப்போ பூமாதேவி அவனை கையில தாங்கிட்டு, என்னோட குழந்தைடா, என்னோட குழந்தை, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. சரி உனக்கு வேற ஏதாவது பண்ணு, கல்ல கட்டி கடல்ல போடு அப்படின்னு பெரிய பெரிய ஷிப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி நடு கடலை கொண்டு போய் அவனை தினமாவது கடல்ல போட்டா. போய் ஹிரண்யகசிபுட்ட சொல்றா, நாங்க கடலை போட்டோம் அப்படின்னு சொல்றான். இங்கடா போட்டேன், இது வரைக்கும் பிரகலாதம். ஹலோ அங்கிள், நானே கிருஷ்ணா அப்படின்றா பிரகலாதம். நீ எப்படா வந்த அப்படின்னு, நீங்க தானே கடல்ல போட்டேன், நான் நாராயணான்னு சொல்லிட்டே இருந்தேன், ஒரு அலைனால பெருமாளோட கரை கொண்டு வந்தார், நான் ஆத்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னா. அப்படிதான் மலையிலேருந்து உருட்டும் போது கூட இந்த குண்டாலாம் தடவிட்டு ஏறி திரும்ப தடவி கீழே இறங்கி அவ ஆத்துக்கு வரதுக்குள்ள பிரகலாதன் வீட்டுக்கு வந்துட்டான். அங்கிள் நீங்க எப்ப வந்தேன் அப்படின்றான். டேய் நீ எப்படா வந்த அப்படின்னு, நீங்க தானே மலையிலேருந்து ஊட்டி விட்டேன், நான் நேரா ஆத்துக்கே வந்துட்டேன் அப்படின்றான். சரி ஈட்டியை வச்சு குத்துறா அப்படின்னு சொல்லி 3 பேர் ஈட்டியை வச்சு குத்துறா. பிரகலாதன் அப்படியே பேசாம உட்காந்துருக்கான். அவனுக்கு ஏதோ மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஈட்டியெல்லாம் வளைஞ்சு போயிடுது, ஈட்டி அப்படியே எஸ்மை இருக்கு. சரி இவனுக்கு அம்மா கையால விஷத்தை கொடு அப்படின்றான். பாய்சன் எடுத்து கயாத்து கிட்ட கொடுத்து குடு அப்படின்றான். கயாத்து எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம கையில வச்சுருக்கா. அப்போ பிரகலாதன் ஓடி வரான். நம்ம அது பாலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழுங்கிட்டான். அம்மா பாயசமா இருக்குமா, பாயசம் அது பாய்சன் அப்படின்னு ஸ்வீட்டா இருக்குமா அப்படின்னு எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிட்டான். சரி இவனை பாம்பை வச்சு கடிக்கிறது அப்படின்னு சொல்றா. ஒரு ரூம்ல உட்காத்தி வச்சு பாம்பாட்டிகளாம் அந்த பாம்பை ட்ரெயின் பண்ணி பாம்பை உள்ள விட்டுடுறா. பிரகலாதன் அப்படியே பேசாம உட்காந்துருக்கான். அடறான். என்ன நினைக்கிறான்னா, இவர் தானே ஆதிசேஷன், இவர் தானே பெருமாளுக்கு எப்போதும் படம் பிடிப்பார். இன்னொன்னு ஆதிசேஷா வாங்கோ அப்படின்னு பாம்பெல்லாம் அவனுக்கு படம் பிடிக்கிறது. கையில ஒரு வளையல், காலில் ஒரு வளையல், இடுப்புல ஒரு முடியானோன்னு எல்லாம் பாம்பையே போட்டுட்டு இருக்கான். நாகாபரண பூஷன் மாதிரி இருக்கான். 1 மணி நேரம் ஆச்சு. பாம்பாட்டிகள்லாம் சொல்ற, 1 மணி நேரம் ஆச்சு பாம்பு புடி அப்படின்னு பிடிக்க வந்தா அந்த பாம்பாட்டியை பத்தி புஷ் புஷ் புஷ்ங்கிறது அவனை பத்த வருது. சரி இப்படி யானையை வச்சு மிதிக்கவை அப்படின்னு நிறைய மதம் பிடிச்ச யானையெல்லாம் கொண்டு வரா. பிரகலாதன் என்ன நினைக்கிறானா,
இவர்தான் இந்த யானைக்காக தானே பெருமாள் வந்தார், இந்த யானை தானே அது மூலமே கத்தித்து அப்படின்னு அந்த மதம் குடிச்சு ஓடி வந்த யானை வந்து பிரகலாதன் வச்சிருந்தா பிரகலாதன் சட்னி ஆயிப்பான். ஆனா இப்ப அந்த யானை பேசாம நிக்கிறது. யானைக்கு வந்து பிரகலாதன் தெரியல, சாட்சாத் வரதராஜ பெருமாளே தெரியல. அதனால பிரகலாதனை தூக்கி முதுகுல வச்சுட்டு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து போய் வாத்து வாசல்ல விட்டுட்டு ராதே கிருஷ்ணான்னு அது சொல்லிட்டு போயிடும். இப்படி என்னை எதுவுமே எதுவும் பண்ணல, சரி இவனை கொண்டு போய் நெருப்புல போடுறா அப்படின்னு சொல்றா. நெருப்புல போடுறா. எங்கடா எங்க நெருப்பு எங்க நெருப்பு, ஏசி போட்டிருக்கியா ஏசி போட்டிருக்கியா, ஏதோ வாட்டர் பம்புக்குள்ள இறங்குறாமா இறங்குறான் பிரகலாதம். அங்க நெருப்புல போய் நிக்கிறான். கேக்குறான், டேய் சுள்ளையாடா சில்லுன்னு இருக்குப்பா, டேய் நெருப்புடா அது அப்படின்னா. அப்பா ஏசுமே இருக்குப்பா, நீ வேணா வந்து இல்லப்பா உனக்கு இடம் இருக்குப்பா அப்படின்னா, டேய் நெருப்புல நின்றுட்டு என்ன ஏட்டா கொத்து விட்டுற அப்படிங்கிறான் இறுதி கட்டிட்டு. ஆனா எதுவுமே அவனை ஒன்றும் பண்ணல. மலையிலேருந்து உருட்டி மலையும் ஒன்றும் பண்ணல, தண்ணி ஒன்றும் பண்ணல, பிரகலாதன பாம்பு பிரகலாதன் ஒன்றும் பண்ணல. என்ன காரணம்னா ஏகாந்த பக்தி, பெருமாள் இடத்துல இருக்கிற மகா விஸ்வாசம். இப்போ எல்லாரும் போய் என்ன புஷ்பத்தை சொல்றா, பொண்ணே அவனை பாம்பு வச்சு கடிக்க வச்சாலும் வரல, அப்படியா அவனை யானை வச்சு மிதிக்க வச்சாலும் சாக மாட்டேங்கிறானா, தண்ணியில போட்டாலும் சாக மாட்டேங்கிறானா, என்னடா அது அப்படின்னா. இப்போ இரண்யகசிபுவுக்கு பயம் வந்துடுது. என்ன பயம்னா, பிரம்மா நம்மள ஏமாத்திட்டார், நமக்கு கண்டிப்பா ஆப்பு அப்படின்னு இரண்யகசிபுவுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்போ நம்ம கேட்டா வரும், நம்ம தான் ஆக்காள் சுத்தி சாப்பிடாது, சுள்ளி சாப்பிடாது, வெளி சாப்பிடாது, காத்தாடி சாப்பிடாதுன்னு கேட்டோம். ஆனா நம்ம கேட்ட வரம்னா நமக்கு பிள்ளைக்கு பலிக்கிறது. எப்போ நம்ம கேட்ட வரம் நம்ம பிள்ளைக்கு பலிக்கிறதோ அப்போ நமக்கு இல்லை அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிருக்கு. அவனுக்கு பயம் வந்துருச்சு. பிரகலாதன் ராதே கிருஷ்ணாப்பா எப்படிப்பா இருக்க அப்படின்னு, நீ என்கிட்டக்கே வராதடா, அவனுக்கு எனக்கு உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டு போய் பாட்டுசாலையில விட்டுறான். விட்டோடனே சண்டாமுத்தர்கள்ட்ட சொல்றா, டேய் நீங்க ஸ்கூல்ல வச்சுக்கோங்கடா, வீட்டுக்கே அனுப்பாதீங்கடா, எனக்கு வந்து இவனை பார்த்தாலே பயமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். சரின்னு சண்டாமத்தர்களுக்கு புரிஞ்சு போயிடுத்து, நமக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் லீவோ ஏதோ போட்டு அவ ஊருக்கு போயிட்டா. இப்ப அந்த கிளாஸ்ல பிரகலாதன் இருக்கா, மற்ற குழந்தைகள்லாம் இருக்கு. அசுரனோட குழந்தை அடிச்சுக்கிறது, ஒருத்தரை கிழிக்கிறது, நான் பண்றது. அப்போ பிரகலாதன் வந்து டீச்சர்ஸ் டேபிள்ல ஏறி, குழந்தைகளே இங்க வாருங்கள் கூப்பிட்டான். பிரகலாதன் கூப்பிட்டா எல்லாரும் வந்துருவான். பிரகலாதன் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரோடையும் அன்பா பழகுவான், பாசமா பழகுவான். யார் என்ன தப்பு பண்ணினாலும் சரி நம்மளோட ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டான் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். ஓகேடா அப்படின்னு சொல்லி எனக்கு தப்பை திருத்தி கொடுத்து அவர் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். எல்லாருக்கும் அண்ணாமாய் பழகுவான், அப்பாமாய் பழகுவான். அதனால பிரகலாதனை எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால பிரகலாதன் கூப்பிட்டான்னு உடனே எல்லாரும் ஓடி வந்து உட்காந்துட்டான். அப்ப பிரகலாதன் கேட்கிறான், டேய் இந்த போன மாசத்துல ஒரு பையன் வந்திருந்தானே, அவனுக்கு இந்த பாடசாலைக்கு ஸ்கூலுக்கு வந்தானே, எனக்கு என்னாச்சு அப்படின்னு ஒரு பையன் சொல்றான், செத்து போயிட்டானா, எனக்கு ரொம்ப எரிச்சிட்டா அப்படியா அப்படின்னா எல்லாருக்கும் மரணம்னு ஒன்று இருக்காடா, நீங்களே சொல்லுங்கடா அப்படின்னு. ஆமா பிரகலாதா, ஒரு நாள் நம்ம எல்லாரும் பிறந்தா ஒரு நாள் செத்து போயிடுவோம் அப்படின்னு. திரும்ப நம்ம இதே மாதிரி பிறப்போமாடா அப்படின்னு கேட்கிறான். தெரியல பிரகலாதா அப்படின்னு. அப்போ பிரகலாதன் சொல்றான், அப்போ நமக்கு கிடைக்காத இந்த மனுஷ ரூபம் கிடைச்சிருக்கு, இந்த நேரத்துல நம்ம இந்த ஜென்ம மரணம்ன்ற சைக்கிள்ல இருந்து தப்பிக்கணும்னா பகவானுடைய நாமாவை சொல்லணும், அப்போ பகவான் நமக்கு மோட்சம் கொடுப்பார்னு பிரகலாதன் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணினான். இப்போ பிரகலாதன் கூட சேர்ந்த உடனே எல்லாரும் பாகவதால ஆயிட்டா. ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ணாய
பிரகலாதனோட சேர்ந்த உடனே எல்லாரும் அசுர குழந்தை இல்ல, எல்லாரும் பாகவதாடா ஆயிட்டா. இரண்யகசிபு அப்படியே அந்த ஸ்கூல் வழியா வாக்கிங் வந்தான். அப்ப எல்லாரும் இரண்யகசிபை பார்த்து ராதே கிருஷ்ணா மாமா, நாராயணா நாராயணான்னு சொல்றா. உடனே எல்லாரும் வந்து இரண்யகசிபு சொல்ல, நீங்க என்ன எப்படியாவது வீட்டிலே வச்சுக்கோங்க, இவன் என் மெத்த குழந்தையும் கெடுக்கிறான் அப்படின்னு உடனே இரண்யகசிபு தர 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 தாரான்னு இழுத்து வரான். டேய் பிரகலாதன் தரன்னு இழுத்து வந்து, எப்ப பார்த்தாலும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கேன், அவன் இந்த தூண்ல இருப்பானா அப்படின்னு உடனே இருப்பான்ப்பா, என்னோட பிரபு குளிரும் இருப்பான், குறும்பிலும் இருப்பான். இந்த குஞ்சு வெள்ள குஞ்சு கையை காட்டி அதோ இருக்கானேப்பா அப்படின்னு சொன்னான். டேய் எனக்கு தெரியலையடா, எனக்கு தெரியறானேப்பா அப்படின்னு சொல்றான். டேய் எனக்கு சப்போர்ட் யாருன்னு நினைச்சிட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் இப்போ உன்னை கத்தி வச்சு கழுத்தை வெட்டனேன். நான் அந்த நாராயணன் வரானா பாக்குறேன், அவன் தூணிலும் இருக்குமாகில் அவன் வரட்டும் அப்படின்னு சொன்னான். சரின்னு பிரகலாதன் பிடிச்சிட்டு கத்தி எடுக்கிறான். அந்த தூணை ஒரே உதையா உதைச்சான். அந்த தூண் அந்த கடகடன்னு சத்தம் கேட்கறது. 14 லோகங்களும் ஆடுறது, கடல்லாம் கொந்தளிக்கிறது, மேகம் சூழ்றது, சூரியன் சந்திரன் எல்லாம் மறைஞ்சிருது. பிரளய காலம் போல இருந்தது. எல்லா இடத்துலயும் இருட்டு வந்துட்டு தூண் உடைஞ்சது. உள்ளே இருந்து குபீர்னு கர்ஜனையோட பாதி மனுஷன் பாதி மிருகமா வெளியில வராது. பிரம்மாவை, இந்த கடவுள் பிரம்மாவால படைக்கப்பட்டவர் இல்ல, பிரம்மாவையே படைச்ச கடவுள். நாராயண ஹரி பிரகலாதன் எதுக்கு வந்தார் அப்படின்னா, பிரகலாதனுடைய வாக்கை சத்தியம் பண்றதுக்காக வந்தார். பிரம்மா கொடுத்த வாக்கை சத்தியம் பண்றதுக்காக வந்தார். நாரதன் சொல்லியிருக்காரு இல்லையா, நீ பகவான பக்தி பண்ணா அவரோட கைவிட மாட்டார்னு பாகவதத்துல சொன்னார் இல்லையா, அவரோட வாக்கை சத்தியம் பண்றதுக்காக வந்தார். இப்படி ஒரே அவதாரம்ல இவ்வளோ பேரோட வாக்கையும் சத்தியம் பண்ணினார் பகவான். நரசிம்ம அவதாரமா வந்தார். ஹிரண்யகசிபு கேட்டான், நான் காத்தாலும் சாப்பிடாது, மதியானம் சாப்பிடாது, ராத்திரியும் சாப்பிடாதுன்னு கேட்டான். அதனால சந்திகால வேலையில வந்தான். நான் உள்ளேயும் சாப்பிடாது வெள்ளியும் சாப்பிடாதுன்னு சொன்னான். அதனால நிலக்கடியில் உட்காந்து விட்டார். நான் பூமியிலும் சாப்பிடாது ஆகாசத்தையும் சாப்பிடாதுன்னு சொன்னான். அதனால மடியில போட்டுட்டான். நான் எந்த ஆயுதத்தினாலையும் எனக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொன்னான். அதனால நகத்தை வச்சிருந்தேன். நகம்ங்கிறது உயிருள்ள பொருள் இல்லை, ஆனா அது ஒரு டெட் டிஷ்யூ, அதாவது அது வளர்றதுங்கிறதுனால அது உயிர் இருக்குங்கிறது எதுவும் கிடையாது. அதனால நகத்தை வச்சுட்டார். நான் மிருகத்தாலையும் சாப்பிடாது மனுஷனாலையும் சாப்பிடாதுன்னு சொன்னேன். அதனால நரசிம்மரா வந்துட்டார். ஹிரண்யகசிபு அப்படியே கிழிச்சு அவனை மாலையா மாட்டிட்டு இருக்கார் பிரபு. நரசிம்ம அவதாரமா உட்கார்ந்துட்டு இருக்கார். சிவன் உள்பட எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணினா, அழுந்துட்டு ஸ்தோத்திரம் பண்ணான். நம்ம பகவானுக்கு அது தேவையில்லை, அவருக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் தேவை. அதை நினைச்சா பகவான் பிரம்மா போய் பகவான் வந்து பிரகலாதனை கிளப்பி விடுறார். அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் பிரகலாத். அதனால பிரம்மா அவரை பிரகலாதன் கிளப்பி விட்டு போய் சுவாமியை சாந்தப்படுத்து நரசிம்மனும் அப்படின்னு கோவத்திலே இருக்கார். என்ன கோவம்னா, என்னோட பக்தனை மலையிலேருந்து விட்டுறியா,
என்னோட பக்தனை கடல்ல போடுறியா, நான் காப்பாத்த வேண்டாம் என் பக்தனை அப்படிங்கிற கோபத்துல இருக்கார். பிரகலாதன் போய் நம்ம பிரபுவை சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணினார். தியாகராஜர் தன்னுடைய பிரகலாத பக்த விஜயம் சொல்றார், பிரபு நரசிம்ஹா, நீ இரண்யகசிபை மட்டும் கிழிச்சு போட்டா போராது, மற்றொரு விஷயத்தையும் கிழிச்சு போடணும். அது என்ன அப்படின்னா, சிங்கம் எதை கிழிச்சு போடும்? யானையை கிழிச்சு போடும். என்னிடத்துல சில யானைகள் இருக்கு. அது என்ன யானை அப்படின்னா, அகணித குணகன கச்சேல சால பாப்பங்கள்ங்கிற யானை. நரசிம்ம ரூபத்தை பார்த்து எல்லாருக்கும் பயம். அண்ணா அழகா சொல்வார், சிங்கத்தை பார்த்து ஜனங்கள் பயப்படுவா, ஆனா சிங்கக்குட்டி பயப்படுவோம். பிரகலாதன் தான் சிங்கக்குட்டியா ஓடி நரசிம்ம பெருமாள் மடியில ஏறி உட்கார்ந்துட்டான். அழறான். என்ன சொல்றான் அப்படின்னா, நான் ஒரு அசுர பாலகன், பக்தி தான் பண்ணினேன், எனக்காக வந்தேன் நீ அப்படின்னு சொல்றான். பகவான் சார் சொல்றான், உனக்கு உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, அதனால உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்றான். பிரகலாதன் சொல்றான், வரமா அப்படின்னா என்னோட அப்பா நல்ல கதி அடையணும் அப்படின்னு சொல்றான். என்னப்பா இப்படி ஒரு வரம் கேட்கிற? உனக்கு அப்பாவா இருந்தான், என் மடியில செத்தான், நல்ல கதி தானேப்பா கிடைக்கும். அண்ணா அழகா முடிப்பார், இரண்யகசிபுவுக்காக தான் இந்த அவதாரம். ஏன்னா அவன் ஒரு நிஜ பக்தன், அப்படின்னா அவன் ஜெய விஜயால ஒருத்தன். அதனால நீட்டி முழக்கி வரம் கேட்டாதான் நரசிம்ம பெருமாளுடைய மடியில சாகுற பாக்கியம் கிடைக்குமா. என் திருவடியில சேர்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு பகவான் முன்னாடி சொல்லிருக்காரு இல்லையா, வேற ஏதாவது வரம் கேட்டுக்கோ அப்படின்னு நரசிம்ம பிரகலாதனை பார்த்து சொல்றார். வரமா? வரம் கேட்கறதுலே கெட்டிக்காரன் என்னோட அப்பா, அவரே போயிட்டார். ஆனா அதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுட்டேன், என்னன்னா வரம் எதுவுமே கேட்க கூடாதுங்கிற புத்திய உன்னிடத்துல வரமா கேட்கணும்னு தெரிஞ்சுட்டேன். இன்னொன்னே பெருமாள் சந்தோஷப்படுறேன், நானே உனக்கு வரம் கொடுக்கறேன். என்ன வரம்னா, எனக்கு சக்கரவர்த்தியா பட்டம் கட்டுறேன். என்ன சக்கரவர்த்தினா, இதுவரைக்கும் யார் பக்தாளா இருந்திருக்காளோ, இப்போ யாரு பக்தாளா இருக்காளோ, இதுக்கப்புறம் யார் பக்தி செய்ய போறாளோ அவ எல்லாருக்கும் சேர்த்து பக்த குல சக்கரவர்த்தியா உனக்கு பட்டம் கட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பட்டாபிஷேகத்துக்கு நரசிம்ம பெருமாளுடைய மடியே சிம்ஹாசனமாகவும், அவருடைய ஆனந்த கண்ணீர் ஜலமாகவும், அவருடைய கர கமலம் கிரீடமாகவும் ஆயிடுந்தான். பக்த குல சக்கரவர்த்தியா பிரகலாதன் பிரகாசிக்கிறார். எப்படி பக்தி பண்ணணும், ஹரியை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்த பாகவதால நம்பர் 1 நாரதர். ஆனா இந்த ஸ்லோகம் சொல்லும் போது பிரகலாத நாரத பராசர புண்டரீக வியாசம் பரீக சுக சௌனக பீஷ்மதார்யான் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீன் புண்ணியானிமாம் பரம பாகவதான் ஸ்மராமி. இவ்வளவு பாகவதால குறிக்கும் போது நாரதர் செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டார். அதுதான் பிரகலாதனுடைய பெருமை. லக்ஷ்மி நரசிம்மர் எல்லாரையும் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த உபன்யாசத்தை ஜெய ஜெய பாகவத தேவா ஜெய
வைக்கிறதுனால அம்மாருடைய பாட்டை பாடி முடிச்சு. நீ வாட்ச் பண்ணி